சொன்னா நம்ப மாட்டேங்குங்க. 5G ஸ்மார்ட் போன், அதுவும் பிக் பேட்டரி, 7000 mAh கூட 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், இது எல்லாமே பட்ஜெட் விலையில. எஸ், 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல மீட் த ரியல்மி P4 Lite 5G. ஸோ பாக்ஸில் டாக்குமெண்டேஷன், நல்ல குவாலிட்டி டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க ஒப்போல இருக்கிற மாதிரி. இது கூடவே ஸ்மார்ட் ஃபோன், டைப் A to டைப் C கேபிள், 15 வாட் அடாப்டர், சிம் இஜெக்டர் 2. ஸோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் தேவையான எல்லாமே பாக்ஸ்லேயே இருக்கு. ஸோ டிசைன் பேக் பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் ஸ்டைலில் இருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்குலாம் பிடிக்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு மொசைக் பேட்டர்ன் மாதிரி வந்து டபுள் கலரிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து மொசைக் கிரீன் கலர், இன்னொன்று மொசைக் ப்ளூ கலர் ஆப்ஷனும் இருக்கு. இங்க வந்து ஒரு பேஸ்டல் கிரீனும் ஒரு பேஸ்டல் லாவெண்டர் காம்பினேஷன்ல நல்லாவே இருக்கு. அதோட பிக் பேட்டரியா இருந்தாலுமே ஃபார்ம் ஃபேக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. 8.4 mm திக்னஸோட வருது. வெயிட் 212 கிராம்ஸ் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிளாட் பாடி அப்படிங்கறதுனால கையில ஹோல்ட் பண்ணும்போது கிரிப் நல்லாவே இருக்கு யூஸ் பண்றதுக்கு. பட்ஜெட் ஸ்மார்ட் போனா இருந்தாலுமே டியூரபிலிட்டியும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல்ல ஆர்மர் ஷெல் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால வந்து டிராப் ரெசிஸ்டன்ட். இது கூடவே மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் 81H, அதாவது மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டியும் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஐபி ரேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா IP64 ரேட்டிங், ஸோ ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் இது. அதோட இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து ரியல்மி ஸ்மார்ட் டச் 2.0 கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேல. அதனால வந்து உங்க கை ஈரமா இருந்தாலும் சரி, இல்ல எண்ணெயா இருந்தாலும் கிளவுஸ் போட்டிருந்தா கூட டிஸ்பிளே பேனல் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 6300. இது ஒரு 5G சிப். பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் நல்லாவே இருக்கு. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுமே நல்லா இருக்கு. யூஸ் பண்றதுக்கு வந்து ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்மூத்தா இருக்கு. ஸ்க்ரால் பண்ணும் போதுமே ஸ்மூத்தா இருக்கு. அதே கேமிங் விளையாடுவீங்க அப்படின்னா நாங்க BGM டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்தோம். 60 FPSல நீங்க கேம் பிளே பண்ண முடியும். பட் இந்த ஸ்மார்ட் போன் வந்து உங்களுக்கு ஹை ஹெண்ட் கிராஃபிக் கேம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணாது. நார்மல் கேம்ஸ் நீங்க விளையாடலாம். ஸ்டில் இந்த ஸ்மார்ட் போன்லயும் உங்களுக்கு வேப்பர் கூலிங் சேம்பர் இருக்கிறதுனால வந்து அதிக நேரம் விளையாடும் போது ஸ்மார்ட் போன் த்ராட்டில் ஆகாது, கன்சிஸ்டன்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இதுதான் லார்ஜ் பேட்டரி அப்படின்னு நினைக்கிறேன். 7000 mAh கொடுத்துருக்காங்க. கூடவே 15 வாட் அடாப்டர் இருக்கு. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இங்க வந்து பேட்டரி மேனேஜ்மெண்ட் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக AI பவர் சேவிங் டெக்னாலஜியும் இருக்கு. ஸோ வந்து உங்க பேக்ரவுண்ட் ஆப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேட்டரியும் ஆப்டிமைஸ் ஆயிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அதோட இந்த ஸ்மார்ட் போன்ல பயோனிக் ரிப்பேர் டெக்னாலஜி இன்டெகிரேட் பண்ணிருக்கிறதுனால ரியல்மி இந்த ஸ்மார்ட் போனுக்கு வந்து 6 வருஷம் பேட்டரி ஹெல்த் எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்றாங்க. டிஸ்பிளே பட்ஜெட் ஸ்மார்ட் போன், ஸோ LCD பேனல் தான். 6.8 இன்ச்சஸ்க்கு பெரிய டிஸ்பிளே. கூடவே ஸ்மூத்தா இருக்கிறதுக்காக 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட். இது கூடவே வந்து வைட் L1 சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஸோ மீடியா வாட்ச் பண்றீங்க அப்படின்னா டிஸ்பிளே அவுட்புட் நல்லா இருக்கு. கான்ட்ராஸ்டுமே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அவுட்டோர்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 900 nits பிரைட்னஸ் இருக்கு. ஓரளவுக்கு தெளிவாகவும் இருக்கு. இது கூடவே DC டிம்மிங், ஃபிளிக்கர் ஃப்ரீ டெக், அதோட அதிக நேரம் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஐ கம்ஃபர்ட் ஷீல்டும் இருக்கு. ஆடியோ பொறுத்த வரைக்கும் மோனோ ஸ்பீக்கரா இருந்தாலும் லவுடா இருக்கு. ஏன்னா 400% வரைக்கும் நீங்க வால்யூம் அதிகப்படுத்தி கேட்கலாம். சூப்பர் லீனியர் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு லவுடா இருக்கு. பட் கிளியரா இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு 200%, 250ல தான் உங்களுக்கு தெளிவா இருக்கு. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் டிசைன்காக தான் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா மாதிரி அலைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது 13 மெகா பிக்சல், கூடவே AI கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எப்பவும் சொல்றதுதான், பட்ஜெட் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா லைட் கண்டிஷன் நல்லா இருக்கும். ஸோ இங்க நல்ல லைட் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது கலர்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு வைப்ரண்டா பஞ்சியா இருக்கு. பூவுடைய கலர், ஸ்கையுடைய கலர் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கு. மெயின் கேமரால 1x 2xல டீடைல்ஸோட நீங்க கேப்சர் பண்ண முடியும். போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல எட்ஜ் டிடெக்ஷன் பரவாயில்ல. இதுலயுமே டீடைல்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். அகைன் ஃபோக்கல் லென்த் உங்களுக்கு எவ்வளவு டெப்த் வேணுமோ அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் இங்க பாத்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சேச்சுரேட்டட் சைட்ல தான் காட்டுது. அதே செல்ஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் இங்கேயுமே வந்து உங்களுக்கு சப்ஜெக்டோட ஸ்கின் டோன் எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. இதுலயுமே போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கு. டீடைல்ஸ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ரியர் சைட்ல 1080 60 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. அதே ஃப்ரண்ட் கேமரா 1080 30 FPSல நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கலர்ஸ் டீடைல்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அகைன் AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து ரியல்மி டிசப்பாயிண்ட் பண்றதே இல்லை. எடிட்டிங்ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. பட்ஜெட்டா இருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் போன்லயும் உங்களுக்கு
AI eraser 2.0 இருக்கு. பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தா நீங்க erase பண்ணிக்கலாம். AI clear face கொடுத்திருக்காங்க, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே AI select and search இருக்கு. AI assistant-ம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நோட்ஸ்ல. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16, Realme உடைய UI 7.0ல Flux engine system level optimization இருக்கிறதுனால யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தாவே இருக்கு. அதோட ஆன்டி தெஃப்ட் ஃபீச்சரும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அகைன் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ தாராளமாக 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. N77 N78 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவைலபிளாக இருக்குது. ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். 5G குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது, கால் குவாலிட்டியும் நல்லா இருக்குது, கால் ரெக்கார்டிங்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ பட்ஜெட் விலையில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் பிக் பேட்டரியோட வேணும் அப்படிங்கிறவங்க இதை பார்க்கலாம். இங்கே குறை அப்படின்னு சொல்லணும்னா வந்து கேமரா இவங்க 50 மெகா பிக்சல் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் சேல் மார்ச் 25. இது ரியல்மி உடைய அஃபிஷியல் வெப்சைட் realme.com, Flipkart, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயும் அவைலபிளா இருக்கும். ஸோ பிரைசிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். ஜெய் ஹிந்த்.